அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நாடு செல்லக்கூடிய நிலையில் இப்போது போர் ஒத்திகைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. எல்லையில் பதற்றமான சூழ்நிலைகள் நிலவுது. இந்த காலகட்டத்தில் இரு நாட்டு பிரதமர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜாதக நிலவரங்கள் எல்லாருக்குமே பிரதமர் மோடி அவருடைய ஜாதகத்தை பற்றி தெரியும். ஆனால் தெரியாத ஒரு ஜாதகத்தை இன்றைக்கி நாம் எடுத்தோம். அது யாருன்னா பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீஃப். இந்த ஜாதகத்தை நான் முதல்ல எடுத்தோம். அதாவது இது எடுக்கிறப்போ இது உண்மையான டைம் இருக்குமா, நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒரு கரெக்டாக ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கு நிறையா நேரம் செலவழித்து தான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போது இந்த ஜாதகம் என்ன பேசுது, அவருக்கு என்ன தான் நடக்கும், நம்ம நாட்டோட மோதிர அளவுக்கு அங்கே எப்படி இருக்குது, அவருக்கு பலம் இருக்கா இல்லையா, அந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். ஜோதிட ரீதியாகவும் சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த ஜாதகர் 23/9/1951, இந்த ஷெரீஃப் பிறந்தது 23/9/1951, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இது மட்டும் தெரியும். சில பேர் 25 சொல்கிறாங்க, முன்னாடி எல்லாம் சொல்கிறார். ஆனால் 23ஆம் தேதி அவர் பிறந்ததுக்கு ஆதாரங்களை அவரே என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வருஷமும் அவர் பார்ட்டியில் கலந்து கொள்கிறார், பர்த்டே பார்ட்டியில். அந்த ஃபோட்டோக்களை நானும் நிறையா பார்த்துருக்குறேன். ஏன்னா மாறி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம். சில நார்த் இந்தியா சேனல்லாம் 25ன்னு போடுறாங்க, டைம் மாற்றிப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ அவர் 23/9/1951 தான் பிறந்திருக்கார். அதில் உறுதி தான், அதில் மாற்றமே இல்லை. அப்போ நம்ம காலையில் 6 மணிக்கு ஒரு கிரகநிலைகளை போட்டோம்னா இப்படி தான் வரும். அதாவது ஆரம்பிக்கிற லக்னம் கன்னியில் ஆரம்பித்து சிம்மத்தில் முடியும். பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சனி கன்னியில் இருப்பார், மீனத்தில் குரு ரேவதியில் நிற்கிறாரு, சந்திரன் திருவாதிரையில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் அவருக்கு நீசமாக பங்கம் ஆகுது, சிம்மத்தில் சுக்கிரன் கேது புதன். இதுதான் அன்னைக்கு இருக்கிற கிரகநிலை. அப்போ இதில் லக்னத்தை நான் எடுக்கணும். இப்போ லக்னத்தை எடுக்கிறதுன்னு அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் படித்தார், எப்படியெல்லாம் நடந்தாருங்கிறத நாம் நஷ்ட ஜாதகமாக ஒரு கணக்கு எடுத்தோம். அதாவது அவருக்கு வாழ்க்கையில் நடந்த பலன்கள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறப்போ ஆரம்பத்தில் நான் கன்னியிலிருந்து ஆரம்பித்தேன். கன்னியில் சூரியன் இருந்து ஆரம்பித்து அவர் நான் சொன்ன ஒரு 10-12 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு அது கன்னிக்கு சூட் ஆகுதா, துலாத்துக்கு சூட் ஆகுதா, அந்த திசாபுக்திகளில் அவர் பதவி ஏற்றது எல்லாத்தையும் எடுக்கிறப்போ எனக்கு வந்த விடை என்ன தெரியுங்களா, அவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார். இந்த ஆள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிற. அப்படி அப்போ தனுசு லக்னத்தில் பிறக்கும் பொழுது லக்னம் கரெக்டாக மூலத்தில் விழுகுது. 12:40 மேலே இருந்து ஒரு 1:20 இந்த மதிய டைமில் தான் பிறந்திருக்கார். அப்போ தனுசுக்கு அதிபதியாக, தனுசு லக்னத்துக்கு அதிபதியாக குரு வர்றார். அதே மாதிரி இவர் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு எப்படி நாடாளும் யோகம் வந்தது? அப்போ நாடாளும் யோகம் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு பலம் கண்டிப்பாக சூரியன் பலம் நிச்சயமாக இருந்தால் தான் முடியும். அப்போ லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் திக்பலத்தில், இதுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 10ல், கன்னிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் 9ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறாங்க. ஒன்று, இவர் ஆரம்ப காலத்தில் படித்தது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கிறதாக போட்டிருக்கிறாங்க. அப்போது அதுக்கு புதனுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆளுமை அப்படிங்கிற சூரியனும் முக்கியம். அப்போ சூரியன் வீட்டில் புதன். அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்திங்கன்னா 5 ஒய்ஃபும் கணக்கு சொல்கிறாங்க. அதில் 2ஓட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, மிச்சம் 3 கழிஞ்சு போச்சு. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டோட தொடர்பு வைக்கிறார். 7-11 தொடர்பு இங்கே வருது, மல்டிபிளாக போகுது. 1 7-11 தொடர்புங்கிறது என்னங்க, புதனும் சுக்கிரனும் தொடர்பு இருக்கிறது, கேதுவுடைய கன்ஜெக்ட் வர்றது. 1 இதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக போகலாம், நான் சின்ன சின்ன பாயிண்ட்டை சொல்லிட்டு போகிறேன். அடுத்தது இவருடைய மன வாழ்க்கையிலேயே 5னா 1ன்னா கழிஞ்சு போது 93 டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நடக்கும்போது அஷ்டமாதிபதியாக சந்திரன் என்னவாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாகவும் இங்கே வேலை செஞ்சு ஆகணும். 1 அதே மாதிரி அந்த காலத்தில் நடந்த திசாபுக்திகள், இவருக்கு ஆரம்பத்தில் திருவாதிரையில் பிறந்தனால ஆரம்பத்தில் ராகு திசா, அப்புறம் குரு திசா, சனி திசா, புதன் திசா, இப்போ நடக்கிறது கேது மகா திசா. அப்போது ஒரு அரசனாகக்கூடிய யோகத்துக்கு சந்திரனுடைய கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறது, குரு இருக்கிறது. குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன், நல்லா பாருங்க, குரு சந்திரன் சூரியன், இதை கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அதே மாதிரி லக்னம், இந்த லக்னத்துக்கு கேந்திரத்தில் குரு சந்திரன் சூரியன் வந்தாச்சு.
பரிவர்த்தனை ஆகும் பொழுது உள்ளே போனாலும் அந்த சூரியனுடைய வேலை இங்கேயும் நடக்கும். சனியும் சம்மந்தப்பட்டாச்சு. சரி, குரு லக்னாதிபதிக்கு அப்படின்னு பண்ணும்போது லக்னாதிபதிக்கு சந்திரன் 4, அதுக்கப்புறம் சூரியன் 7. அப்போது இந்த குருவினுடைய பார்வை சூரியன் மேலே விழுகிறது. சந்திரனுடைய திரிகோணம் அல்லது கேந்திரத்துக்குள்ளே இந்த சூரியன் வர்றது. சூரியன் இந்த சிம்ம வீடு பலம் வாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், சிம்ம வீடு பலம் வாங்கிருச்சு. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஜோடத்தில் உயர்தரமான ஒரு யோகத்தை அவர் வாங்கி வச்சிருக்கார். அப்போது இந்த ஜாதகமெல்லாம் ஒரு பொலிட்டிக்கலில் அப்படியே 1988 இவர் ஒரு சிஎம். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு முறை சிஎம் ஆனார். அதுக்கப்புறம் தான் பிரதமர் ஒரு முறை ஆகி 2வது முறை ஆகிறாரு. இவருடைய அண்ணன் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய ஒரு சுக்கரன், இவர் நவாஸ் ஷெரீப், அவரும் சிம்ம வீட்டுக்குள்ளே தான் வர்றாரு. அவரும் அரசியலில் நல்ல பலம் வாய்ந்தவராக இருந்து போயிருக்காரு. அதாவது அந்த நாட்டுக்குள்ளே, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தோத்த கோழின்னு அர்த்தம். அதாவது நான் இப்போ பேசவே புரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரியான வகை ஜாதகம் அப்படின்னு. ஒரு நாட்டை பொறுப்பு கொடுத்தா இந்த நாட்டுக்கு ஓரளவுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு வருமானத்தை முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது கடன் வாங்கியாவது கொடுக்கணும். அதே மாதிரி எக்கனாமிக்கில் ஒரு ட்ரபிள் இருந்து கொஞ்சம் மீட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஜாதகம் பலமாக இருக்கே ஒழிய போரை எதிர்கொள்வதில் அளவுக்கு இந்த ஜாதகத்துக்கு பலம் இல்லை. பிரதமர் மோடி அவர்களுக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி கவனிக்கணும். பாருங்க, மோதல் பார்த்துக்கணும். பிரதமர் மோடிக்கு செவ்வாய் ஆட்சி, அதை கலர் மாற்றி போடுறப்ப தான் உங்களுக்கு புரியும். செவ்வாய் ஆட்சி, சந்திரன் நீசபங்கத்தில், சந்திரமங்கல யோகம். இப்போ அவருக்கு நடக்கிற திசா செவ்வாய் திசா. நான் துலாத்தை தான் கணக்கு பண்ணுறேன். ஆனால் அதே இந்த ஷெரீஃபுக்கு எடுத்துக்கிற பாகிஸ்தான் பிரதமருக்கு எடுத்திங்கன்னா செவ்வாய் நீசமாகி தான் நீசபங்கம் வாங்குது, கவனிக்கணும். எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா? நடக்கிறவருக்கு யார், இப்போ நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு செவ்வாய் திசா நடக்குது, சந்திரமங்கல யோகத்தோட நீசபங்க ராஜ யோகத்தோட திசா நடக்குது. பலமாக சொந்த வீட்டில் உட்காந்து திசா நடக்குது. அடித்தாலும் கவலையே இல்லை, சின்ன சேதாரனாலும் தாங்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு அடி விழுந்தாலும் எந்திரிக்கவே முடியாது. இந்த செவ்வாய்ங்கிறது தான் இராணுவம். அப்போது இந்த இராணுவம் அப்படிங்கிறது இவருக்கு எதிராகத்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இவருக்கு நடக்கும். ஏன்னா கரெக்டான கணக்கு போட்டோம்னா இப்போ இவருக்கு நடக்கிறது யாருக்கு, ஷெரீஃபுக்கு நடக்கிறது கேது திசா சனி புத்தி. கேது திசா சனி புத்தி தான் அவருக்கு நடக்குது. பிரதமர் மோடி அவர்களுக்கு நடக்கிற திசை பார்த்திங்கன்னா செவ்வாய் திசாவில் இப்போது சனி புத்தி நடக்குது. பாருங்கள், 2 பேருக்குமே ஒரே புத்தி தான் நடக்குது. ஒருத்தருக்கு கேது திசா, ஒருத்தருக்கு செவ்வாய் திசா. இப்போது இந்த செவ்வாய் திசா நடக்குது அப்படிங்கிறப்போ அவருடைய லக்னத்துக்கு, அது துலாத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது ஆட்சி பெற்ற செவ்வாய் நீசபங்கத்தை அந்த யோகத்துக்குள்ள நல்ல ஒரு பலத்தில் இருக்குது. ஆனால் அதே டைம் இவருக்கு கேது மகா திசா அப்படிங்கிறது தனுசு லக்னத்துக்கு இங்கே 9ஆம் வீட்டுக்குள்ள பூரத்தில் உட்கார்ந்துருக்கார், கவனிக்கணும். பூரம்ங்கிறது சுக்கிர நட்சத்திரம். அப்போது இந்த கேது 6-11 சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் இந்த 6-11 அப்படிங்கிறது என்ன? 6ங்கிறது பகை, 11 அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு மாரகஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். இது லாபமாக இருந்தாலும் மாரகமாக வேலை செய்யும். இருதார யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், சுகபோகமாக வச்சிருக்க சுக்கிரனே இந்த இடத்துல என்ன பண்ணுவார், சாரத்துக்குள்ள மாரகத்தையும் பகையும் இங்கே ஏற்படுத்துகிறார். 9ஆம் வீடுக்கு எகெனஸ்டாக வேலை செய்யும். அடுத்தது இவருக்கு நடக்கிற கேதுவுக்கு இது நடக்கிற சனி அப்படிங்கிறவர் நல்லா பாருங்க, சனி ஹஸ்தத்தில் இருக்காரு, 8ஆம் வீடு வேலை நடக்குது. அப்போ 2-3 குடையவன் 8, அதாவது 8 குடையவன் சாரத்தை வாங்குறார். அப்படின்னா 8ஆம் இடங்கிறதே அவமானங்கள்னு அர்த்தம். அப்போது அவமானங்களை வாங்குற அமைப்புக்குள்ள இந்த ஜாதகம் தள்ளப்படுது. அப்போது கேது, அதுக்கப்புறம் இந்த சனி கேது 6ஆம் வீட்டு தொடர்பை வாங்கிடுது சுக்கிரன் மூலியமாக. சனி 8ஆம் வீட்டு தொடர்பை சந்திரன் மூலியமாக வாங்கிடுது. 6-8 தொடர்பு பெற்று கேது சனி புத்தி வர்ற நவம்பர் வரைக்கும் போகுது. எனக்கு தெரிஞ்சு நவம்பருக்கு வரைக்கும் போகுது. அப்படின்னா இவருக்கு ஒரு மிக மோசமான காலகட்டம். ஆட்சியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. செவ்வாய்ங்கிறது இராணுவம். பாக்கி இவர் போனதுக்கப்புறமா அடுத்து தேர்ந்தெடுப்பாங்க தெரியல. இராணுவமே ஆட்சி கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஜாதகம் கேதுசா சனி புத்தியில் ஃபெயில் ஆகிற ஜாதகம். யாருடைய ஜாதகம்? இந்த பாகிஸ்தான் பிரதமர்
ஷெரீஃபுடைய ஜாதகம். இது அவ்வளவு சரியாக இல்லை. சரி, அடுத்தது வந்து அதே மாதிரி தனுசு லக்னத்துக்குள்ள பிறந்திருக்க அப்படின்னா அந்த லக்னாதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவாம்சத்துக்குள்ளேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாகத்தான் இருக்கார். ஆயுள் பலமும் நல்லா இருக்குது. ஏன்னா அவர் 74 வயசு போயிட்டு இருக்குது. ஆயுள் பலமும் நல்லா தான் இருக்குது. அஷ்டவர்க்க பரல் அப்படிங்கிற எடுக்கும்போது தனுசுக்கு 31, கடகத்துக்கு 31. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஆரோக்கியங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளோட கணக்கில் 31 எடுக்கும் பரல் வருது அப்படின்னா அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அதுவும் கரெக்டாக உங்களுக்கு 5 கூடையவனுடைய கணக்கு எடுக்கும்போது மறைஞ்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வைக்கு வருது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது அவங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சனி அப்படிங்கிறவர் இப்போ நம்ம புத்திக்கு பேசுகிற அதே டைமில் D9 சார்ட் நவாம்சத்தில் சனி நீசமாகியிருக்கார். D9 சார்ட் நீசமாகிருக்கார். அப்படி பார்த்தோம்னா சனிங்கிறது இந்த லக்னத்துக்கு நிதி, சனிங்கிறது இந்த லக்னத்துக்கு குடும்பத்துக்கு நிதிங்கிற ஒரு கணக்கு எடுத்தாலும் அரசனாக இருக்கும் பொழுது இது நிதியாக இது வேலை செய்யும் இந்த இடம். அப்போது நிதி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் நிதி இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ள நிதி இல்லை. 6ஆம் இடம் மறைமுகமாக கேதுவுக்கு வேலை செய்யும்போது கடன் சரியாக ஒரு தனிமனித ஜாதத்துக்கு தகுந்த மாதிரியே வேலை செய்யுது. பாருங்கள், இவங்களே புரியும். அரசனாக இருந்தாலும் அவரும் கடனை பற்றி தான் யோசனை பண்ணால், ஃபினான்ஷியல் ட்ரபிளை பற்றி தான் இந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்போது இந்த ஜாதகம் இந்த சந்திரன் திருவாதிரையில் இருக்கார். அதை இன்னும் அடுத்த முக்கியமான விஷயம், இவர் சந்திரன் திருவாதிரையில் இருக்கார், திருவாதிரை நட்சத்திரக்காரர். பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம். எப்படி பாருங்கள், 6-8 அமைப்பு வரை வேலை செய்தா. 6-8 அமைப்பு. மிதுனம் 2 அரசர்கள் ஜாதகம். இந்த 2 அரசர்கள் ஜாதகமே ஒன்றுக்கு ஒன்று 6-8 அமைப்புகளை போகுது. எதிர்த்தன்மை சுபசஷ்டாஷ்டமாக இருந்தால் கூட அனுசரித்து போகும். இது அசுப சஷ்டாஷ்டகம். 2 பேர் ராசியும் 6-8 அமைப்பு. விருச்சிகத்துக்கு 8 மிதுனம், மிதுனத்துக்கு 6 விருச்சிகம். அப்போது இந்த 6-8 ராசிகள் மோதுது. அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா திசா பக்திகள் தான் இங்கே தீர்மானிக்கும். அப்போ ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய திசா நடக்குது, சனி புத்தி நடக்குது. துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகாதிபதியாக வேலை செய்கிறாரு. இவர் பிரதமர் மோடி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தில் போயிடுச்சு. அப்போ 2-11 வேலை செய்யுதுங்க. 2-11 பாவங்கள் நல்லா வேலை செய்யுது. இங்கே எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா, 2-11 பாவங்கள் நல்லா வேலை செய்யுது. அப்போது இந்த 2-11 பாவங்கள் வேலை செய்யுது, அங்கே 6-8 அமைப்புகள் வேலை செய்யுது. பார்த்தாவே தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஏதாவது ஒரு சூது பண்ணுவாங்க, இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு சலசலப்பை உருவாக்குவாங்க, ஒரு பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. நாம் கொடுக்குற அடி இருக்குது பார்த்தீங்களா, அது இனி இப்போ கொடுக்குற அடிக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேது சனி பற்றும் ஒரு மனுஷனுக்கு ஒரு கொடுத்தான்னா அவன் எந்திரிக்க மாட்டான். இது எந்திரிக்கவே முடியாது. ஒரு தனிமனித ஜாதகமே கடனால் சீரழிவாகுது, பகையால் சீரழிவாகுது, வழக்கால் சீரழிவாகுது, விவாகரத்தால் சீரழிவாகிறப்போ ஒரு சாமியார் மாதிரி ராத்திரியெல்லாம் தூக்கமே வராது. இந்த கேது சனியெல்லாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா சாதுக்கள் சன்னியாசிகள் மாதிரி வாழ்க்கை நடத்தணும். இது சுகபோகத்தை கொண்டு வராது. அதை பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு அவருக்கு டைம் வந்துடுச்சு. அதுக்கு பெயர் தான் இந்த போயிட்டு இருக்குது. மொத்தத்தில் இப்போ இந்த பரல் கணக்கு எடுத்தாலும் இந்த ஜாதகர் ஜெயிக்கணும்னா 3ஆம் வீட்டு அஷ்டவர்க்கத்தில் 3ஆம் இடம் வந்து வலுத்து போகணும். பரலை 24 பரல் தான் வாங்குது. அஷ்டவர்க்க பரல் பார்க்குறவங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க நான் பேசுகிறது. இந்த லக்னத்துக்கு 3ஆம் வீடு வெறும் 24 பரல் தான் வாங்குது. இந்த கணக்கு தொழிலில் 24 பரல் வாங்குது. நீங்களே சொல்லுங்கள். ஆயுளை மட்டும் அதாவது இந்த 31 பரல் இதுக்கு, அதாவது அந்த லக்னத்துக்கு இதுக்கு 31 வாங்கிட்டார். அதனால் நல்ல ஆயுளும் இருக்கிற சிஎம் 2 டைம் சிஎம் ஆகிட்டார், 2 டைம் பிஎம் ஆகிட்டார். அனுபவிச்சுட்டு போக வேண்டியதை விட்டு போட்டு தேவையில்லாத என்ன பண்ணிட்டாரு, கொல்லிக்கட்டை எடுத்து தலைக்கு சொரிய ஆரம்பிச்சிட்டு. அப்படி அது இனிமேல் தான் பற்றிக்குங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏதாவது கோயம்புத்தூர் பாஷையில் சொல்கிறதுனா சோழி முடிச்சிடுவாங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இந்த ஜாதகம் சோழி முடிச்சிடுவாங்க. ஒரு பள்ளத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தலைமறைவாகக்கூடிய ஒரு கணக்கு தான் ஜாதகம். இது போர்னு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா தலைமறைவாகும். போருங்கிறது தாக்குதலாக எடுத்துக்கங்க. இது மிகப்பெரிய போர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறதுனா அதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு தாக்குதல் பெருசாக நடக்கும், அதுலேயே இந்த ஜாதகம் ஆட்டம் கண்டுடும். அதே மாதிரி சனிங்கிறது மக்கள் பலம். இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் பலம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு சனி தான் மக்கள். எம்ஜிஆர் அப்படியே பிடிச்சி வச்சுருக்காரு, சனியோடைய பலத்தில் அப்படியே பிடிச்சி வச்சார். இந்த சனி பலம் இவருக்கு எங்கே இருக்குது, பார்க்குறக்கு இருந்த மாதிரி இருக்குது. நவாம்சங்கள் நீசமாயிடுச்சு. இப்போ மக்களுடைய செல்வாக்கும் இல்லை, மக்களுடைய ஆதரவும் இல்லை.
இப்போ நாமெல்லாம் நிறைய ஆதரவு கொடுக்குறோம், நடக்கட்டுமே ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. அங்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற வாய்ப்பு இல்லை. அங்கே இருக்கிறவங்க தான் ஏதாவது மீடியாவில் ஏதாவது இங்கே எழுதிட்டு இருந்தால் தான் தெரியும். ஆனால் அங்கே நிச்சயமாக ஆதரவு இல்லைங்கிறது ஜாதத்திலேயே உணர முடியும் என்னால். இதை வந்து அதிக நேரம் எடுத்து ஆய்வு செய்து ஒவ்வொரு லக்னம் எடுத்து பிரித்து போட்டு ரொம்ப பெரிய வேலை. நேற்று கூட ஒரு சேலத்தில் ஒரு அன்பரிடத்தில் பேசுகிறப்ப கூட சொன்ன பெரிய வேலைங்கன்னு தான் சொன்னார். ஆனால் அதை வந்து எடுத்து நேற்று அதாவது ஒரு நாளே ஆயிடுச்சு கன்சல்டேஷன்லாம் போக, இதையே வேலையை உட்காந்து எழுதி ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வரக்கே டைம் எடுத்துருச்சு. மொத்தத்தில் இந்தியாவின் கொடி பறக்கும், அங்கே கிளியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. என்னுடைய பட்டறிவுக்கு பட்ட விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப ஆய்வுக்குட்படி சொல்லிக்கிறேன். ஜோடர்கள் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரியாக வரும், உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு அரச ஜாதகங்கிறது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள். நன்றி, நமஸ்காரம்.